சட்டவிரோத கடத்தலை தடுத்து நிறுத்திய ஜேவிபி எம்பி யாழில் துணிகரச் செயல். சிஐடியில் பல மணி நேர வாக்குமூலங்களை வழங்கிய மஹிந்த தரப்பினர். மஹிந்த தரப்பின் முக்கிய புள்ளி ஒருவர் சிஐடியில் அதிரடி கைது. அனுர ஆட்சியில் இலங்கையர்களுக்கு காத்திருக்கும் பேரதிர்ச்சி, மிரட்டும் தென்னிலங்கை அரசியல்வாதி. ரணில் சஜித் கட்சிகள் மிக விரைவில் சங்கமம், இருதரப்பு பேச்சுக்களும் ஆரம்பம். இதனை செய்தால் மட்டுமே ஆதரவு, அனுர அரசுக்கு சுமந்திரன் விதிக்கும் நிபந்தனை. சர்வதேசத்தை அச்சுப்படுத்தியுள்ள புதிய வைரஸ், முன்னாயத்தமாகும் இலங்கை. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையான ஜோசித ராஜபக்ஷ தற்பொழுது அங்கிருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 மணி நேரம் வாக்குமூலம் வழங்கிய பின்னரே அவர் வெளியேறுவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். கதிர்காமம் பகுதியில் உள்ள அரசகாணியின் உரிமை தொடர்பான வாக்குமூலம் பெற்றுக்கொள்வதற்காக அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியிருந்தார். இதேவேளை நிதி குற்றவியல் புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தற்பொழுது விசாரணைகளுக்காக முன்னிலையாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் உதய கம்பன்பில நிதி குற்றவியல் புலனாய்வு பிரிவில் இன்று முன்னிலையாகியுள்ளார். எனினும் அவர் முன்னிலையாவதற்கான காரணங்கள் எதுவும் தெரியவரவில்லை. இதேவேளை முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவும் இன்று நிதி குற்றவியல் புலனாய்வு பிரிவுக்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தார். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ நிதியமைச்சராக இருந்த காலத்தில் இடம்பெற்ற முறைகேடு தொடர்பான விசாரணைகளுக்காக அவர் திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை நிறைவேற்றினால் மாத்திரமே அரசாங்கத்தின் அரசியலமைப்பு தயாரிப்பிற்கு பூரண ஆதரவை வழங்குவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளரான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். புதிய அரசியலமைப்பில் அதிகார பரவலாக்கம் மற்றும் நிறைவேற்று ஜனாதிபதி முறைமை ஒழித்தல் என்பன உள்ளடக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். எவ்வாறாயினும் புதிய அரசியலமைப்பு தொடர்பான தனது கட்சியின் உத்தியோகபூர்வ நிலைப்பாடு அதற்கான பணிகளை ஆரம்பித்ததன் பின்னரே அறிவிக்க முடியும் என்றும் சுமந்திரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க தலைமையிலான தற்போதைய அரசாங்கம் புதிய அரசமைப்பை தயாரிப்பதாக உறுதியளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அதற்கான பணிகள் விரைவில் ஆரம்பிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியையும் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியையும் ஒன்றிணைப்பதற்குரிய பேச்சு அடுத்த வாரம் ஆரம்பமாக உள்ளது என்று அரசியல் வட்டாரங்களிலிருந்து அறிய முடிகின்றது. இருதரப்பினரையும் இணைப்பதற்கு இதற்கு முன்னர் முன்னெடுக்கப்பட்ட பேச்சுக்கள் தோல்வியடைந்த நிலையில் இதுவே கடைசி முயற்சியாக முன்னெடுக்கப்பட உள்ளது. பேச்சு வெற்றியளிக்கும் பட்சத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் கூட்டாக களமிறங்குவதற்கும் அவ்வாறு இல்லையே தனிவழி செல்வதற்கும் இருதரப்புகளும் அவதானம் செலுத்தியுள்ளன. ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைய வேண்டும் என்ற கோரிக்கை ஐக்கிய மக்கள் சக்திக்குள் அதிகரித்துள்ளதால் அந்த கோரிக்கையை நிராகரிக்க முடியாத நிலை சஜித் பிரேமதாசவிற்கு ஏற்பட்டுள்ளது. எனவே இருதரப்பு இணைவிற்குரிய சாத்தியம் அதிகமாக உள்ளது எனவும் அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ரவீந்திர நவமுனி சிஐடியினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு பிரிவினரால் இன்று காலை படகுடவில் உள்ள அவரது இல்லத்தில் வைத்து கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிலாந்தி ஹொட்டஹச்சியை அவமதிக்கும் வகையில் சமூக வலைதளங்களில் பதிவிட்டார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் இருந்து திருகோணமலைக்கு சட்டவிரோதமான முறையில் கண்டகற்களை ஏற்றி சென்ற பார ஊர்தியை வழிமறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளார். சாவகச்சேரி நுணாவில் பகுதியில் நேற்று இரவு 10:15 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் அண்மைய நாட்களில் யாழ்ப்பாணம் மந்துவில் பிரதேசத்திலிருந்து பார ஊர்தியில் சட்டவிரோதமான முறையில் கண்டகற்களை அகழ்ந்து செல்வதாக பிரதேச மக்களால் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. அதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட கண்காணிப்பு நடவடிக்கைகளின் போது நேற்று இரவு 10:15 மணியளவில் நுணாவில் பகுதியில் வைத்து குறித்த பார ஊர்தியை மறைத்து சோதனையிட்ட
செல்லப்பட்ட போது அனுமதி பத்திரமின்றி கற்கள் ஏற்றி சென்றமை தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் குறித்த பாரூர்தி சாவகச்சேரி காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். இதேவேளை குறித்த விடயம் குற்றம் சாட்டப்பட்ட தரப்பினர் இதற்கான அனுமதி பெறப்பட்ட பின்னரே யாழ்ப்பாணத்தில் இருந்து திருகோணமலைக்கு கற்கள் கொண்டு செல்லப்படுவதாக தெரிவித்தனர். மேலும் இந்த விடயம் குறித்து தாங்களும் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளதாகவும் தேவையான ஆவணங்கள் தம்மிடம் இருப்பதாகவும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டின் வரவு செலவு திட்டத்தை சமப்படுத்துவதற்கு இலங்கையில் ஒவ்வொருவரிடம் இருந்து 1,36,000 ரூபாய் மேலதிக வரியை அறவீடு செய்ய நேரிடும் என்று முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தின் வரி முறைமை நாட்டு மக்களுக்கு பெரும் சுமையை ஏற்படுத்தக்கூடியது எனவும் அது நாட்டின் பொருளாதாரத்திற்கு பாதக விளைவுகளை ஏற்படுத்தும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் புதிய அரசாங்கத்தின் வரி விதிப்பு நடைமுறையினால் பொதுமக்களுக்கு பெரும் சுமை ஏற்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் வரிமுறை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் யோசனைக்கு நிகரானது. இது புதிய அரசாங்கத்தின் வரி கொள்கையாக கருதப்பட முடியாது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசு மக்கள் நம்பிக்கையை இழந்து வருகின்றது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் மொட்டு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சஞ்சீவ எதிரிமான ஊடகங்களிடம் மேலும் குறிப்பிடுகையில், இந்த அரசு வழங்கிய வாக்குறுதிகளுக்கும் செய்கின்ற செயலுக்கும் இடையில் பெரிய வித்தியாசங்கள் காணப்படுகின்றன. அதை மக்களும் தற்பொழுது புரிந்து கொண்டுள்ளனர். தங்களது பாரம்பரிய கட்சிகளை எல்லாம் விட்டுவிட்டுத்தான் இந்த அரசுக்கு வடக்கு, கிழக்கு, மலையகம், தெற்கு என அனைத்து பகுதி மக்களும் ஆதரவு வழங்கினார்கள். ஆனால் தற்பொழுது அரசு மீதான மக்களின் நம்பிக்கை குறைவடைந்து வருவதை அவதானிக்க முடிகின்றது. 2015 ஆண்டு பின்னடைவை சந்தித்து 2018 ஆண்டில் மீண்டெழுந்தது போல் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி மீண்டெழும். அதற்கேற்ற வகையில் கட்சி கட்டியெழுப்பப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சீனாவில் பரவி வருவதாக கூறப்படும் வைரஸ் தொடர்பில் அவதானம் செலுத்தி வருவதாக தொற்று நோயியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான தகவல்களை இன்று அறிந்து கொண்டதாகவும் உரிய ஆய்வின் பின்னர் ஊடகங்களுக்கு தகவல்களை வழங்க உள்ளதாகவும் தொற்று நோய் தடுப்பு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. கொரோனா தொற்று ஏற்பட்டு 5 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் சீனாவில் ஹியூமன் மெட்டாப்னியூமோ வைரஸ் என்ற புதிய வைரஸ் தொற்று பரவி வருகின்றது. இந்த வைரஸ் நிலைமையினால் பாதிக்கப்பட்ட நபர்களால் சீனாவில் உள்ள மருத்துவமனைகள் நிரம்பி வழிந்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் குழந்தைகள், வயதானவர்கள் மற்றும் பலவீனமான நோய் எதிர்ப்பு அமைப்பு உள்ளவர்கள் HMPV காரணமாக கடுமையான பாதிப்புக்குள்ளாகலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் குறித்த வைரஸ் தொற்று தொடர்பில் சீன மருத்துவர்களும் கவனம் செலுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச நாணய நிதிய குழு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பு மற்றும் நடவடிக்கைகள் குறித்து வியப்படைந்ததாக கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹிந்துன்னெத்தி தெரிவித்துள்ளார். மேலும் பங்குரோத்து அடைந்திருந்த நாட்டை 3 மாதங்களில் மீட்டுள்ளோம் என அமைச்சர் சுனில் ஹிந்துன்னெத்தி தெரிவித்துள்ளார். இவ்வாறு 3 மாதங்களில் நாட்டை மீட்டு எடுத்தமைக்காக மகிழ்ச்சியடைய வேண்டும் என தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டிருந்தார். துறைமுகத்திற்கு வரும் எரிபொருள் கப்பலுக்கு பணம் செலுத்த முடியாதிருந்த நிலைமையை மாற்றியுள்ளோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடன் 10 நாட்களில் பேச்சுவார்த்தைகளை முடிந்ததாகவும் டிசம்பர் மாதம் 31ஆம் திகதிக்கு முன்னதாக பேச்சுவார்த்தைகளை முடிக்க வேண்டும் என திட்டமிட்டு இவ்வாறு பேச்சுவார்த்தைகளை நடாத்தியதாகவும் தெரிவித்துள்ளார். தமது குழுவின் அர்ப்பணிப்பு குறித்து சர்வதேச நாணய நிதியம் பாராட்டியதாக சுனில் ஹிந்துன்னெத்தி மேலும் தெரிவித்துள்ளார்.